லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தீர் மன்னனின் உதவியை நாடிய அரசர் சாலமோன். அரசர் சாலமோன் தீர் மன்னனுக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியதாவது: விண்ணும் விண்ணுலகும் ஆண்டவரை கொல்ல இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே ஒரு திறமை மிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும், ஊதா, கருஞ்சிவப்பு, நீலநூல் வேலைப்பாட்டிலும், சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் உம் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன். என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன். மரங்களை வெட்டும் உம் பணியாளருக்கு நான் 20,000 மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும், 20,000 மரக்கால் வார்கோதுமையும், 20,000 குடம் திராட்சை ரசமும், 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன் என்றார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. இயேசு காட்டிக் கொடுக்கப்படுதல். இத்தாலியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய புதன் மறைக்கல்வி உரையானது வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அல்லாமல் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடைபெற்றது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருக்க, அரங்கத்தின் மேடை பகுதியை வந்தடைந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கரம் அசைத்து மக்களை வாழ்த்தினார். அதிகமான வெப்பத்தின் காரணமாக வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற வேண்டிய புதன் மறைக்கல்வி உரையானது இன்று 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடக்க இருப்பதை திருப்பயணிகளுக்கு இத்தாலியம், ஆங்கிலம், இஸ்பானியம் ஆகிய மொழிகளில் எடுத்துரைத்தார். Buongiorno, good morning everyone. Buenos dias. This morning we will have the audience in several places in different moments to stay a little bit out of the sun and the extreme heat. We thank you for your patience, and we thank God for the wonderful gift of life, of good weather and all his blessings. மேலும் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலுக்குள் அமர்ந்து புதன் மறைக்கல்வி உரையினை காணொளி வாயிலாக கண்டுகளிக்கும் பொதுமக்களையும் வாழ்த்தினார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. Amen. La pace sia con voi. அதன் பின் சிலுவை அடையாளம் வரைந்து மறைக்கல்வி உரை கூட்டத்தினை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் துவக்க, அதனைத் தொடர்ந்து மார்க்கு நற்செய்தியில் உள்ள யூதாஸின் சூழ்ச்சி வெளியாகுதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. A reading from the Gospel according to Mark. When it was evening, he came with the 12. When they had taken their places and were eating, Jesus said, "Truly I tell you, one of you will betray me." மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன்,
என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். But woe to that one by whom the Son of Man is betrayed. It would have been better for that one not to have been born. The Gospel of the Lord. இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இயேசுவின் பாஸ்கா எனும் 3வது தலைப்பின் 2வது குறுந்தலைப்பில் இயேசு காட்டிக் கொடுக்கப்படுதல் எனும் கருத்தில் தனது உரையினை வழங்கினார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்கள் இதோ. Cari fratelli e sorelle, proseguiamo il nostro cammino alla scuola del Vangelo. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவினது வாழ்வின் இறுதி நாட்களில் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நற்செய்தியின் வழியாக நாம் நமது பயணத்தை தொடர்வோம். இன்று நாம் நமக்கு ஒரு நெருக்கமான, வியக்கத்தகுந்த, ஆனால் ஆழமான உண்மை காட்சியில் நம்மை நிறுத்துகிறோம். பாஸ்கா விருந்து உணவின் போது பன்னிருவரில் ஒருவர் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகின்றார். உண்மையில் இவை மிக வலிமையான வார்த்தைகள். இயேசு அவர்களை கண்டிப்பதற்காக அப்படி சொல்லவில்லை. மாறாக எவ்வளவு அன்பு அவர்களிடத்தில் உள்ளது என்பதை எடுத்துரைக்கின்றார். அன்பு உண்மையாக இருக்கும்போது உண்மைக்கு புறம்பான செயல்களை நம்மால் செய்ய முடியாது என்பதை காட்டுவதற்காகவே கூறுகின்றார். சிறிது நாட்களுக்கு முன்பு சீடர்களால் கவனமாக தயாரிக்கப்பட்ட அவர்கள் இருந்த அந்த மேல் அறையானது திடீரென்று கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் பாதிப்புகளால் ஆன ஒரு துயரம் நிறைந்த அமைதியால் நிரப்பப்படுகிறது. துரோகத்தின் நிழல் மிகவும் அன்புக்குரிய நம் உறவுகளில் ஊடுருவும் போது நமக்கும் அது தெரிந்த ஒரு துன்பமாக இருக்கின்றது. Non alza la voce, non punta il dito, non pronuncia il nome di Giuda. இனி நடக்க இருப்பதை பற்றி இயேசு பேசும் விதம் ஆச்சரியமளிக்கின்றது. அவர் தனது குரலை உயர்த்தவில்லை. தனது விரல்களை நீட்டி யூதாஸின் பெயரை குறிப்பிடவில்லை. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேள்வி கேட்கும் விதத்தில் அவர் பேசுகிறார். அவர் நினைத்தது போலவே நடக்கிறது. சீடர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அன்பானவர்களே, நானோ என்ற இந்த கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய மிகவும் நேர்மையான கேள்விகளில் ஒன்றாகும். இது ஒரு அப்பாவியின் கேள்வியல்ல, ஆனால் தனது சொந்த பலவீனத்தை கண்டுபிடிக்கும் சீடனின் கேள்வி. ஒரு குற்றவாளியின் அழுகை அல்ல, ஆனால் தான் அன்பு செய்ய விரும்பினாலும் காயப்பட முடியும் என்பதை அறிந்த ஒருவரின் முணுமுணுப்பு. இந்த விழிப்புணர்வில்தான் நமது மீட்பின் பயணம் தொடங்குகிறது. இயேசு சீடர்களை கண்டனம் செய்யவில்லை, அவர்களை காப்பாற்ற விரும்புவதால் உண்மையை எடுத்துரைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட அவருடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்பவர்களாக, அவரால் நாம் அன்பு செய்யப்படுகின்றோம் என்பதை உணர்பவர்களாக இருக்க வேண்டும். தீமை என்பது உண்மைதான், ஆனால் அது முடிவல்ல என்பதை உணர்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆழமான அன்பின் உண்மையை அறிந்தவர்களால் மட்டுமே துரோகத்தின் காயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். சீடர்களின் எதிர்வினை கோபம் அல்ல, மாறாக சோகம். அவர்கள் கோபப்படவில்லை, வருத்தப்படுகிறார்கள். அவருடைய பாடுகளில் ஈடுபடுவதற்கான உண்மையான சத்தியத்திலிருந்து எழும் ஒரு துயரம், வருத்தம். அது சீடர்களின் இந்த சோகம், வருத்தம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது மனமாற்றத்திற்கான இடமாக மாறுகிறது. நற்செய்தி தீமையை கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக மறுபிறப்பிற்கான ஒரு வேதனையான வாய்ப்பாக அதை அங்கீகரிக்க கற்றுக் கொடுக்கிறது. Gesù poi aggiunge una frase che ci inquieta e ci fa pensare. Guai a quell'uomo dal quale il figlio dell'uomo viene tradito. Meglio per quell'uomo se non fosse mai nato. இயேசு நம் மனதை தொட்டு சிந்திக்க வைக்கும் ஒரு சொற்றொடரான மானிட மகனை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். இவை நிச்சயமாக கடுமையான வார்த்தைகள், ஆனால் அவை சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவை ஒரு சாபம் அல்ல, மாறாக வேதனையின் அழுகை. கிரேக்க மொழியில் ஐயோ என்பது ஒரு புலம்பலாக, ஆகிமே எனும் நேர்மையான மற்றும் ஆழ்ந்த இரக்கத்தின் ஒரு கூக்குரலாக ஒலிக்கிறது. நாம் பிறரை தீர்ப்பளிக்க பழகிவிட்டோம். மறுபுறம் கடவுள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தீமையை காணும்போது பழி வாங்குவதில்லை, மாறாக துன்புறுகிறார். அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்பது முன்கூட்டியே விதிக்கப்பட்ட ஒரு கண்டனம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய ஓர் உண்மை.
நம்மை உருவாக்கிய அன்பை நாம் மறுத்தால், துரோகம் செய்வதன் வழியாக நாம் நமக்கு விசுவாசமற்றவர்களாக மாறினால், உலகிற்குள் நாம் வந்ததன் அர்த்தத்தை நாம் உண்மையிலேயே இழந்து மீட்பிலிருந்து நம்மை நாமே விலக்கிக் கொள்கிறோம். Eppure proprio lì, nel punto più oscuro, la luce non si spegne, anzi, comincia a brillare. நமது வரம்புகள் என்ன என்பதை நாம் உணர்ந்தால், கிறிஸ்துவின் துயரம் நம்மை தொட அனுமதித்தால், இருண்ட இடத்தில் ஒளி அணையாது பிரகாசிக்கத் தொடங்கும். நாம் மீண்டும் பிறக்க முடியும். நம்பிக்கை பாவத்திலிருந்து நம்மை தப்ப விடுவதில்லை, ஆனால் அது எப்போதும் நமக்கு இரக்கம் எனும் ஒரு வழியை வழங்குகிறது. நம் பலவீனத்தால் இயேசு அவமதிக்கப்படவில்லை. துரோகத்தின் ஆபத்திலிருந்து எந்த நட்பும் விடுபட்டதல்ல என்பதை அவர் நன்கு அறிவார். ஆனால் அவர் தொடர்ந்து தனது சீடர்களை நம்புகிறார். அவருடன் பந்தியில் அமர்ந்திருக்கிறார். தன்னை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு கூட அவர் ரொட்டி துண்டை உடைத்துக் கொடுப்பதை செய்யாமல் இருக்கவில்லை. இது கடவுளின் அமைதியான ஆற்றல். அவர் தனியாக விடப்படுவார் என்பதை அறிந்திருந்தாலும் அவர் ஒருபோதும் அன்பின் பந்தியை கைவிடுவதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் நம்மை நாமே நேர்மையுடன் அது நானோ என்று கேட்டுக்கொள்வோம். குற்றம் சாட்டப்படுவதற்காக அல்ல, மாறாக நம் இதயங்களில் உண்மைக்கான இடத்தை திறப்பதற்காக. கடவுள் மீதான நமது நம்பிக்கையை உடைப்பவர்களாக நாம் இருக்கலாம், ஆனால் அதை சேகரிப்பவர்களாகவும் பாதுகாப்பவர்களாகவும் புதுப்பிப்பவர்களாகவும் நாமே இருக்க முடியும் என்ற விழிப்புணர்வு இருக்கும்போது மீட்பானது அங்கே தொடங்குகிறது. நாம் தோல்வியடைந்தாலும் கடவுள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார் என்பதை அறிவதுதான் எதிர்நோக்கு. காட்டிக் கொடுத்தாலும் அவர் நம்மை அன்பு செய்வதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். தாழ்மையான, காயமடைந்த, எப்போதும் உண்மையுள்ள அன்பை அடைய நம்மை நாமே அனுமதித்தால் உண்மையிலேயே மறுபிறப்பு எடுக்க நம்மால் முடியும். காட்டிக் கொடுப்பவர்களாக அல்லாமல் எப்போதும் கடவுளால் அன்பு செய்யப்படும் குழந்தைகளாக வாழத் தொடங்குவோம். Anche se possiamo tradire, Lui non smette di amarci. E se ci lasciamo raggiungere da questo amore umile, ferito, ma sempre fedele, allora possiamo davvero rinascere e iniziare a vivere non più da traditori, ma da figli sempre amati. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரையினை நிறைவு செய்ததும் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் வெரோனா, மொடேனா, மனேர்ஃபியோ மற்றும் மிலேனாவில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளை வாழ்த்தி ஒவ்வொருவரும் நேர்மை, நம்பிக்கை, வாழ்க்கை மற்றும் தூய்மையில் முன்னேற ஊக்குவித்தார். Nell'imminenza della solennità dell'Assunzione, mi è caro esortarvi a rivolgere con costanza la vostra preghiera alla Vergine Maria, seguendone l'esempio nell'accogliere pienamente la vocazione alla familiarità con Dio e alla sollecitudine verso ogni uomo. A tutti la mia benedizione. ஆகஸ்ட் 15 வெள்ளியன்று அன்னை மரியின் விண்ணேற்பு பெருவிழா சிறப்பிக்கப்பட இருப்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் கடவுளுடன் ஒரு குடும்பமாக இருப்பதற்கான அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் மீது அக்கறை கொள்வதில் கன்னி மரியாவின் முன் மாதிரிகையை பின்பற்றி ஜெபிக்க வலியுறுத்தினார். இறுதியாக புதுமண தம்பதியர், நோயாளிகள் மற்றும் முதியோர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபம் லத்தீன் மொழியில் பாடப்பட்டதை தொடர்ந்து கூடியிருந்த அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார். Sicut in cielo et in terra, panem nostrum quotidianum da nobis hodie, et dimite nobis debita nostra, sicut et nos dimittimus debitoribus nostris, et ne nos inducas in tentationem, sed libera nos a malo. Dominus vobiscum, et cum spiritu tuo, sit nomen Domini benedictum, ex hoc nunc et usque in saeculum, adiutorium nostrum in nomine Domini, qui feci celum et terram.
benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. இயேசு காட்டிக் கொடுக்கப்படுதல் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை என்னும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஆகஸ்ட் 13 புதன் மாலை ரோம் உள்ளூர் நேரம் மாலை 4:30 மணியளவில் திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தோல்ஃபோ செல்ல இருக்கின்றார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 13 புதன்கிழமை மாலை முதல் 17 ஞாயிற்றுக்கிழமை வரை கஸ்தல் கந்தோல்ஃபோ இல்லத்தில் கோடை விடுமுறையை கழிக்க இருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆகஸ்ட் 17 ஞாயிறு மாலை வத்திக்கான் திரும்ப உள்ளார். ஆகஸ்ட் 15 வெள்ளியன்று காலை 10 மணி அளவில் அன்னை மரியின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியினை கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள வில்லானோவா புனித தோமா பங்கு ஆலயத்தில் நிறைவேற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து நண்பகலில் திருப்பீட வளாகத்தில் பொதுமக்களுக்கு மூவேளை ஜெப உரையினையும் எடுத்துரைக்க இருக்கின்றார். ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று காலை 9:30 மணியளவில் அல்பானோ பகுதியில் உள்ள அன்னை மரியா திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்ற உள்ள திருத்தந்தை அவர்கள் நண்பகலில் லிபெர்தா வளாகத்தில் பொதுமக்களுக்கு மூவேளை ஜெப உரையினையும் வழங்க இருக்கின்றார். அதன்பின் அல்பானோ காரித்தாஸ் உதவியாளர்கள் மற்றும் ஏழைகளுடன் போர்கோ லவ்தாதுசி என்னும் இடத்தில் நடைபெறும் மதிய உணவில் பங்கேற்க இருக்கின்றார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கிழக்கு ஆப்பிரிக்காவின் புரூண்டி பகுதிக்கு ஆகஸ்ட் மாதம் 12 முதல் 18 வரை பயணம் மேற்கொள்கின்றார் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டிற்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் மைக்கேல் ஐடன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட 23ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு அங்குள்ள உள்ளூர் தளத்திரு அவையினரால் அவ்விடத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கின்றார் கர்தினால் பியத்ரோ பரோலின். பேராயரின் 23வது ஆண்டு நினைவை முன்னிட்டு அவரது நினைவு சின்னத்தை அவ்விடத்தில் திறந்து வைப்பதற்காகவும் அங்குள்ள நலவாழ்வு மையம் ஒன்றின் அடிக்கல் நாட்டு விழாவிற்காகவும் புரூண்டி பகுதிக்கு செல்ல இருக்கின்றார் கர்தினால் பரோலின். இதன் வழியாக புரூண்டி தளத்திரு அவைக்கும் திரு அவைக்கும் இடையிலான 60 ஆண்டுகால உறவை உறுதி செய்வதற்காகவும் இந்த யூபிலி ஆண்டினை சிறப்பு செய்வதற்காகவும் இப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் கர்தினால் பரோலின். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித விழுமியங்களை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தொழில்நுட்பம் மனித மாண்பை மதிப்பிழக்கச் செய்வதால் ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றும் எச்சரித்துள்ளது வத்திக்கானின் தகவல் தொடர்புத்துறை. ஆப்பிரிக்காவின் அக்ராவில் உள்ள கானா பகுதியில் ஆகஸ்ட் 10 முதல் 17 வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆப்பிரிக்க பத்திரிகையாளர் மாநாட்டின் தொடக்கத்தில் பங்கேற்ற போது இவ்வாறு எடுத்துரைத்தார் பேரருள் திரு ஜான்வியர் யாமியோகோ. சமூக தொடர்புக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பவுலோ ருஃபினி அவர்களின் சார்பாக பத்திரிகையாளர்களிடம் உரையாற்றிய பேரருள் திரு ஜான்வியர் யாமியோகோ அவர்கள் வரலாற்றை இதயத்தின் அறிவாற்றலுடன் அன்பின் ஞானத்துடன் வழிமுறைகள் மற்றும் முடிவுகள் உண்மை மற்றும் பொய்கள் உள்ளுணர்வு மற்றும் கணக்கீடுகளை குழப்பாமல் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது மனிதர்களாக இருப்பதே என்றும் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் மனித மதிப்புகளை பாதுகாத்தலையும் சமநிலைப்படுத்துதல் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் ஆப்பிரிக்க பத்திரிகையாளர்களுக்கான இக்கூட்டத்தில் தொடர்பு என்ற லத்தீன் வேர்ச்சொல்லானது ஒன்றாக மற்றும் கொடை எனும் 2 சொற்களை இணைக்கிறது என்றும் தகவல் தொடர்பு என்பது முதன்மையாக நமது நல்லிணக்க கொடை, நாம் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தும் உறவிலிருந்து பிறக்கும் ஒரு கொடை என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது என்றும் கூறினார் பேரருள் திரு யாமியோகோ. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.